ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கண்டிப்பாக பண்ணலாமா. இப்போ இதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அம்பேத்கர். அதாவது அவருடைய படிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஏ எல்லாம் வாங்கினதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதில் என்னென்னா அவருடைய அந்த இந்தியன் ருபி இந்த ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதை வச்சு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய கருத்துக்களை உருவாக்கி இப்படி தான் செயல்பட கருத்துக்களை உருவாக்கி கைட்லைன்ஸை வச்சு வழிகாட்டுதலாக வச்சுட்டு செயல்பட்டுருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான அற்புதமான விஷயம். அந்தளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கருத்துக்களை சொல்லியிருக்காரு. தன்னுடைய பொருளாதாரத்தை 4 மிகப்பெரிய தலைப்புகளில் சொல்லியிருக்கார். ஒன்று ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளாதாரங்கிறதுல சொல்லியிருக்கார். மச் ஆஃப் த ஒர்க் டன் பை அம்பேத்கர் டூரிங் ஹிஸ் ஸ்டே அப்ராட், மோஸ்ட்லி டூரிங் த பீரியட் 1913 to 1923 was in the field of finance economics. நிதி பொருளாதாரத்தை பற்றி அவருடைய கருத்துக்கள். அவர் பெரும்பாலும் வெளிநாடுகள் தங்கியிருந்த காலகட்டத்திலேயே, அதாவது 1913 23 வரைக்கும் 20 வருடங்கள் வெளிநாடு தங்கியிருந்த காலகட்டத்திலேயே அவர் தனது பொருளாதார கருத்துக்களையும் மிகவும் எழுதியுள்ளார். அம்பேத்கர் டிவைடட் த எவல்யூஷன் ஆஃப் ப்ரிவென்ஷியல் ஃபினான்ஸ் இன்டூ 3 ஸ்டேஜஸ். மாகாண நிதி என்பதை அம்பேத்கர் என்பவர் 3 விதங்களில் பிரித்துள்ளார். 3 பிரிவாக பிரித்து எழுதியுள்ளார் நிதி பொருளாதாரத்தில். ஒன்று பட்ஜெட் பை அசைன்மெண்ட்டு, அதாவது வரவு செலவு திட்ட ஒப்படைப்பு அப்படிங்கிறது. 1871 72லேருந்து 76 77 வரைக்கும் இது எழுதியிருக்கார், வரவு செலவு திட்ட ஒப்படைப்பு அப்படிங்கிறத பற்றி. ரெண்டாவது பட்ஜெட் பை அசைன்டு ரெவென்யூ, அதாவது என்னென்னு சொல்கிறது, இன்னொன்று வரவு செலவு திட்ட பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ரெண்டாவது சொல்கிறது என்னது, முதல்ல சொன்னது வரவு செலவு திட்ட ஒப்படைப்பு. அடுத்தது வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு, அதாவது எந்தெந்த இதுக்கு எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த துறை ஒதுக்கீட்டிற்காக வரவு செலவு. பட்ஜெட் பை அசைன்டு ரெவென்யூ, வருமானத்தை ஒதுக்கீடு செய்தல் வரவு செலவு திட்டத்தில். இது 77லேருந்து 78 81 82 வரைக்கும் இதை எழுதியிருக்கார். அடுத்தது மூன்றாவதாக பட்ஜெட் பை ஷேர்டு ரெவென்யூ, வரவு செலவு திட்டத்தில் வருவாய் பகிர்ந்தளிக்கப்படுதல் அப்படிங்கிறத 882 83லேருந்து 21 வரைக்கும் எழுதியிருக்கார். நிதி பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. அதாவது வரவு செலவு திட்டத்தில் எப்படி அசைன்மெண்ட்டு இருக்கிற அந்த ஃபினான்ஸினுடைய மொத்தத்தையும் எப்படி ஒப்படைப்பு செய்கிறது, முதல்ல பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துறது. அடுத்தது அது எப்படி என்ன பண்ணுமா, நிதியை ஒதுக்கீடு செய்வது, எந்தெந்த துறைக்கும் ஒதுக்கீடு செய்கிறது. அதுக்கப்புறம் வருமானத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற அந்த 3 கருத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் இவ்வளோ வருஷமாக அதை ஷேர் பண்ணி எழுதியிருக்கார். இது இன்றைக்கி ஆராய்ச்சிக்குரியதாக இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ், வேளாண்மை பொருளாதாரம். அடுத்தது அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பொருளாதாரங்கிறது நிலத்தை பற்றி தான் அவர் பதிவாக பேசியிருக்கார். In 1918 அம்பேத்கர் பப்ளிஷ்டு எ பேப்பரில் அவர் சொல்லியிருக்காரு, ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் தேர் ரெமெடிஸ், அதாவது சிறிய நில உடைமை, இந்தியாவின் சிறிய நில உடைமை மற்றும் அதனுடைய தீர்வுகள். ஒரு காலத்தில் இருந்த போதெல்லாம் என்னாச்சு, இப்போயும் அப்படி இருக்குது. அதாவது சிறிய நில உடைமை, ஸ்மால் ஹோல்டிங்னு சொன்னால் அரை ஏக்கரா, 1/4 ஏக்கரா, 1 ஏக்கரா, 2 ஏக்கரான்னு சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க இல்லையா. எங்கள் ஊரில் அவங்கெல்லாம் நிறைய நிலம் சொந்தக்காரர் இருக்காங்க சார், எல்லாம் லேண்ட் ஓனர் தான். பார்த்தா 1/4 ஏக்கரா, 1/2 ஏக்கரா சும்மா 2 வீட்டு வச்சுருப்பாங்க சார் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இப்படி வச்சுருக்கிறதுனால யாருக்கும் பலன் இல்லை. அவங்களால பெரிய அளவில் விவசாயம் பண்ண முடியாது. டிராக்டர் இந்த மாதிரிலாம் கருவிகள் அவங்களால பயன்படுத்த முடியாது. மிக சிறிய அளவில் தான் செஞ்சுட்ருக்க வேண்டியதாக இருக்கும். இடம் பொருள் வசதியெல்லாம் இருக்காது இல்லையா. இதுவும் அதனுடைய தீர்வுகளும் ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் த ரெமெடிஸ், சிறிய நில ஒதுக்கீடு ஒதுக்கீடுகள், அதாவது நில உடைமை மற்றும் அதனுடைய தீர்வுகள் என்ன அப்படின்னு ஒரு புக்கு ஒரு பேப்பரில் எழுதியிருக்காரு. அடுத்தது சிட்டிங் ஆடம் ஸ்மித்ஸ் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், நம்ம வருதா, மிஸ்டர் ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலின் தந்தைன்னு சொல்லப்படுறவர் இல்லையா. அது சிட்டிங் ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகளின் செல்வங்கிற நூலை ஆடம் ஸ்மித் எழுதினார் இல்லையா. அதுபோல் he made a fine distinction between, மிகச்சிறந்த வேறுபாடுகளாக கன்சல்டேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ், நில உடைமை முறை ஒருங்கிணைப்பு, நில உடைமைகளை ஒருங்கிணைப்பது அப்படின்னு ஒன்று. இன்னும் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ், அதாவது இதில் சொல்லும்படியாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நில உடைமை அப்படிங்கிற ஒன்று அக்ரிகல்ச்சரில் எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிறதுல 2 விதமானது. என்னென்னு சொன்னால், அதாவது நில ஒருங்கிணைப்பு, லேண்டு ஹோல்டிங்ஸ் இல்லையா, அதாவது கன்சல்டேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. நிலங்களை ஒருங்கிணைத்து விடுதல், இருக்கிற நிலத்தையெல்லாம் நாட்டில் முழுவதும் அந்த 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் இதெல்லாம் ஒருங்கிணைச்சிறது ஒன்று. இன்னும் ஒன்று
நில உடைமை விரிவாக்கம், அதாவது என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ்ங்கிறது என்ன? நிலத்தை விரிவாக்குதல், முதல்ல ஒருங்கிணைச்சிடுறது, அப்புறமா அது விரிவான முறையில் பயிர் செய்கிறது. இந்த 2 விதமான தாட்டுங்கிறது இந்த வேறுபாடுகள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார். ஆடசமத்தினுடைய வெல்த் ஆஃப் நேஷன் மாதிரி இவர் எழுதுனது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. வேளாண் பொருளாதாரத்துக்கு என்னுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒன்றாகும். அடுத்தது எக்கனாமிக்ஸ் ஆஃப் கேஸ்ட். தமிழ் மீடியத்தில் நிதி பொருளாதாரம்னு கொடுத்துருக்காங்க. அந்த நிதிங்கிறத அடிச்சுட்டு சாதின்னு போட்டுக்காங்க. சாதி பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் ஆஃப் கேஸ்ட். ஏன்னா சாதிங்கிறது நமக்கே தெரியும், நாடு நாசமாக போகிறதுக்கு காரணம் ஜாதி தான் இல்லையா? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான ஜாதி பிரச்சனைகள் வச்சு தான் அரசியல்வாதிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்கள் நல்லா இருக்க அவங்களும் அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அம்பேத்கர் believed that caste was an obstacle to social mobility. சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரும் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது ஜாதி தான், அப்டாக்கிள்ஸ் இல்லையா? இட் ரிசல்டட் இன் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த தடைகள் என்ன பண்ணுது? சமுதாய பிரிவினைக்கு காரணமாக அமைகின்றது. He was of the firm view that individuals must be free to change their occupations. அவர்கள் தனி மனிதர்கள் என்ன பண்ணும்? அவர்களுக்கு தேவையான தொழிலை மாற்றியமைத்துக் கொள்ள உரிமை இருப்பதாக இருக்க வேண்டும். இந்த வியூவில் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கணும். மோரோவர், மொத்தமாக த கேஸ்ட் சிஸ்டம் கேசஸ் சோசியல் டென்ஷன்ஸ். அதிகபட்சம் என்ன பண்ணுது? இந்த சாதி முறையானது எப்போதும் சமுதாயத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. எங்கே யார் அடிச்சுக்குவாங்களோ வெட்டிக்குவாங்களோ தெரியலங்கிற ஒரு பதட்டத்தையே சமுதாயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. The caste system has resulted in the options of social democracy in India as distinct from political democracy. இந்த சாதி முறையானது என்ன பண்ணியிருக்குது? ஆப்ஷன்ஸ் ஆஃப் சோசியல் டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியாவில் சமதர்ம ஜனநாயகத்தை உருவாக்குவது இல்லாமல் as distinct from political democracy, சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக என்ன இருக்குது? சமதர்ம ஜனநாயகத்தை உருவாக்காமல் அரசியல் சமதர்மத்தை அரசியல் ஜனநாயகத்தை உருவாக்கியுள்ளது இந்த சாதி முறையானது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஜாதி முறையினால் எல்லாம் அவங்க அந்த ஜாதிறாங்க இல்லையா? அதனால் சமதர்ம ஜனநாயகம்னா சமம் இருக்கணும் இல்லையா? அந்த சமூக சமதர்மம் உருவாக்காமல் என்ன இருக்குது? அரசியல் ஜனநாயகமும் உருவாக்கி இருக்குது. எந்த ஆள் எப்படி வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் ஜனநாயகம் தான் உருவாகியிருக்கு, சமூக ஜனநாயகம் உருவாகவில்லை அப்படின்ட்டு வருத்தப்படுறார். அடுத்தது எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோசியலிசம், அதாவது சமதர்ம பொருளாதாரம். இவருடைய மிக முக்கியமான அடுத்த ஒரு கருத்து. அம்பேத்கர் வாஸ் ஏ சோசியலிஸ்ட். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. he was a champion of state socialism. அவர் சமதர்ம சமுதாயத்திற்கு ஒரு காவலனாக செயல்பட்டவர் இல்லையா? ஸ்டேட் சோசியலிசம், சமூக நீதிக்காக காவலனாக பாடுபட்டவர். he advocated the nationalization of all key industries and suggested state ownership of land and collective farming. அவர் என்ன சொல்கிறாரு? தேசியமயமாக்க பண்ணோம். எது? எல்லா தொழிற்சாலைகளும், ஆல் கேண்டஸ், எல்லா முக்கியமான தொழில் எல்லாமே தேசியமயமாயிடணும். அண்டு சக்ஸஸ்டட், மேலும் கருத்து என்ன சொல்கிறாரு? ஸ்டேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அண்ட் கலெக்டிவ் ஃபார்மிங். நீலாம் இருக்கிறது எல்லாத்தையும் அரசாங்கமே எடுத்துக்கணும். அரசாங்கம் கையகப்படுத்தி கூட்டு பண்ணை முறையில் விவசாயம் பண்ணணும். கூட்டு பண்ணை முறைங்கிறது, கலெக்டிவ் ஃபார்மிங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அவங்க இடத்துல அவங்களே கஷ்டப்படலாம். வர வருமானத்தை ஷேர் பண்ணிக்கிறது. ஒரு ஊருக்குள்ளே 100 ஏக்கரா இருக்குதுன்னு சொன்னால் 100 ஏக்கராவும் அரசாங்கம் பயன்படுத்திக்கிறது. அதில் விவசாயம் பண்ணவங்க யாருன்னு லிஸ்ட் எடுத்து அவங்கள அதில் பயன்படுத்தி அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறது. இதுதான் கலெக்டிவ் ஃபார்மிங்னு சொல்கிறது. ஸோ எல்லாத்தையும் முக்கியமான தொழிற்சாலைகள், நிலம் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கணும். அரசாங்கமே நடத்தட்டும். நிலத்தை என்ன பண்ணணும்? எடுத்து கூட்டு பண்ணை முறையில் விவசாயம் செய்யட்டும் அப்படிங்கிறது. அதாவது கூட்டு பண்ணை முறையில்னு சொன்னால் 100 ஏக்கரா வச்சிருக்கிற முதலாளியினுடைய நிலத்தை எடுத்துக்கிறது, 1 ஏக்கரா தானே எடுத்துக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து உற்பத்தி பண்ணுறதுக்கு பண்ணும்போது அப்போ அவங்களே அதில் விவசாயம் பண்ணலாம். அப்போ உண்மையிலேயே விவசாயம் பண்ணுறவங்க யார், முதலாளியாக இருந்து விவசாயம் பண்ணுறவங்க யாருன்னு தெரியும். ஸோ உழைக்கிறவனுக்கு தான் நிலங்கிறந்த கடைசி தாட்டை கொண்டு வந்து யார் நிலத்தில் உழைக்கிறானோ அவனுக்கு நிலத்தை சொந்தமாக்கிறதுங்கிற தாட் சமதர்ம சமுதாயத்துக்கு அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? he was for state monopoly. அதாவது மோனோபொலிங்கிறத நம்ம ஏற்கனவே படித்தோம். முற்றுரிமை, ஏகாதிபத்தியம் வாழ்றதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ வேறுன்னு சொல்கிறது ஸ்டேட் மோனோபொலி. சில விஷயங்கள் அரசாங்கம் என்ன இருக்கணும்? முற்றுரிமையாளர் தான் செயல்படணும். இதைத்தான் நீ செய்யணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பவர் உள்ள ஒரு இதாக இருக்கணும், அரசாங்கம் இருக்கணுங்கிறார். எதுக்கு? மோனோபொலி ஆஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்.
காப்பீட்டு வியாபாரம் இருக்கு இல்லையா, காப்பீட்டு தொழில் இருக்குல்ல, அதை என்ன பண்ணும், அரசாங்கமே தான் செய்யணும். எல்ஐசி இருக்குது, அது மாதிரி அரசாங்கம் தான் காப்பீட்டு நிறுவனமாக செயல்படணும். நாட் ஒன்லி தட், அது மட்டும் இல்லை, ஹி அட்வொகேட்டட் கம்பல்சரி இன்சூரன்ஸ் ஃபார் எவரி சிட்டிசன். எந்த ஒரு குடிமகனுக்கும் ஜனநாயக பிரஜைக்கும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அது அவங்க சுதந்திர மந்திரம் கூட நல்லதுக்காக தான். ஏன்னா காப்பீடு செஞ்சுக்கும் போது நமக்கு நட்டையீடு கிடைக்கிது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எல்லோரும் செஞ்சுக்கணும்னு சொல்கிறார். இதுதான் சமதர்ம சமுதாயத்துக்கு அவர் சொன்னது. எல்லாத்தையும் கையகப்படுத்திக்கணும், தொழிற்சாலை எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அரசாங்கமே வச்சு எல்லாத்துக்கும் செய்யட்டும் அப்படிங்கிறார். ஒற்றுமையாளர் வந்து சில விஷயங்களுக்கு நல்லது செய்யணும்னா இன்சூரன்ஸ் மாதிரிங்கிறத அரசாங்கமே செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தேர் இஸ் நோ டவுட் தட் அம்பேத்கர் வாஸ் எ கிரேட்டர் எக்கனாமிஸ்ட். அவர் ஒரு பெரிய பொருளியல் மேதை என்பதில் சந்தேகமே கிடையாது. பட் his academic work as an economist was eclipsed by his greater contribution in the field of law and politics. அவர் அரசியல் மிகச்சிறந்த, அதாவது அரசியலுக்கும் சட்டத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறதுனால பொருளியல் சார்ந்த கருத்துக்களை அவர் குறைவாக தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. above all he was a great social reformer. அவர் சமூக சீர்திருத்தவாதி என்பதிலும் சமூக மறுகட்டமைப்பாளர் என்பதிலும் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்டாக இருக்குது. இது அம்பேத்கருடையது. அடுத்தது ஜேசி குமரப்பா. இவர் அடுத்து வரக்கூடிய ஒரு சோசியலிஸ்ட் எக்கனாமிஸ்ட். ஜோசப் செல்லதுரை குமரப்பா வாஸ் பார்ன் ஆன் 4 ஜனவரி 1892. 1892 தஞ்சாவூரில் தமிழ்நாட்டில் பிறந்தவர் குமரப்பா. எ பாயினர் ஆஃப் ரூரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கிராம பொருளாதாரத்தை பற்றி கூறியவர். எ பாயினர் ஆஃப் ரூரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தியரிஸ், குமரப்பா இஸ் கிரியேட்டட் ஃபார் டெவலப்பிங் எக்கனாமிக் தியரிஸ் பேஸ்ட் ஆன் காந்திசம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, கிராம பொருளாதார முன்னேற்றத்தின் கருத்துக்களில் ஆழமாக நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையிலேயே பொருளாதார வளர்ச்சி இருக்குங்கிறத கருத்துக்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். இதன் அடிப்படையில் காந்தியினுடைய கொள்கையின் அடிப்படையில், இவர் காந்தியினுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கார். காந்தியன் எ ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் தாட் ஹி காயின்டு காந்தியன் எக்கனாமிக். அதனால் இவருடைய கருத்துக்களை எல்லாமே காந்திய பொருளாதாரமாகவே கூறலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்கார், பொருளாதாரத்திலாம் காந்திய பொருளாதாரமாக உருவாக்கியிருக்கார். காந்தியனுடைய கிராம பொருளாதாரம், நாட்டில் கிராமத்தில் தான் மிஷனெல்லாம் இருக்கக்கூடாது, தொழிற்சாலைகள்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் மனித உழைப்பாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அது மாதிரி செய்கிறது மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் இவருடைய கருத்துக்களை காந்திய பொருளாதாரமாகவே கூறலாம் அப்படிங்கிறாங்க. காந்தியன் எக்கனாமிக்ஸ், காந்திய பொருளாதாரம். ஜேசி குமரப்பா ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் காந்திஸ் notion of village industries and promoted village industry associations. காந்தி இவர் என்ன சொல்கிறார், ஜேசி குமரப்பா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாரு காந்தியினுடைய நோஷன் ஆஃப் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கிராம தொழில்கள், மற்றும் ப்ரமோட்டட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், கிராம தொழில்களோடு கிராம தொழில் முன்னேற்றத்தையும் இவர் ஏற்படுத்தி கொள்கின்றார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறார். காந்தி சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணணுமா, கருத்தான் கிராம தொழில் வளர்ச்சி எல்லாத்தையும் ஒரு சங்கமாகவே ஒரு மாற்றணும்னு சொல்கிறார், அசோசியேஷனாகவே மாற்றிக்கணும், அதன் அடிப்படையில் செயல் பண்ணுங்கிறார். குமரப்பா ஒர்க்கடு டு கம்பைன் கிறிஸ்டியன் அண்ட் காந்தியன் வேல்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட்ஷிப், நான் வயலன்ஸ் அண்ட் எ ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இன் பிளேஸ் ஆஃப் மெட்டீரியலிசம் ஆஸ் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் எக்கனாமிக் தியரிஸ். அதாவது கிறிஸ்துவ மற்றும் காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி கோட்பாடுகளை அவர் கொண்டு வந்தார். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், காந்திய பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்காரு, கிறிஸ்துவ மற்றும் காந்திய மதிப்பீடுகளோட அவர் கோட்பாடுகளை கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரமோட்டட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் கொண்டு வந்தார். அதோட கம்பைன் இணைச்சிருக்காரு காந்தியன் அண்டு கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்ஷிப் அறக்கோட்பாட கட்டளை உருவாக்கியிருக்காரு. நான் வயலன்ஸ், அதாவது வன்முறை இல்லாத, a focus on human dignity and development in place of materialism in the basis of economic theories. அதாவது மனித நடத்தைகளை இவரை பொறுத்தவரைக்கும் அகிம்சை கொள்கை, நான் வயலன்ஸ்னு சொன்னார் இல்லையா காந்தி, அந்த அகிம்சை கொள்கை மனித நடத்தைகளை மையப்படுத்துதல் மற்றும் முன்னேற்றம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுமா, முதல் வாதத்திற்கு பயன்படுத்திட்டார். அதாவது தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்கிறதுக்கு என்ன பண்ணார், அகிம்சை கொள்கை முக்கியமான ஒன்று, யாரும் ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. ஹியூமன் டிக்னிட்டி, மனித
பெண் சமுதாயத்திற்கானது, அதாவது மனித நடத்தைகளுக்கு மையப்படுத்துவதற்காக. ஹோமோஜெனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் பேஸ் மெட்டீரியலிசம் பேசிஸ் ஆஃப் ஹிஸ் தியரி. இவருடைய கருத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்னவாக இருக்குது? அகிம்சை கொள்கை. அதே சமயம் மனித சமுதாயத்துக்கு முன்னேற்றத்திற்கும் தேவையான கருவிகளை உருவாக்குதல். இதெல்லாம் இவருடைய மிக முக்கியமான ஒரு வாதமாக இருக்குது. சோசியலிசம் அடுத்தவர் சொன்னது என்னவாக இருக்குது? டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. while rejecting socialism's emphasis on class war and force and implementation, he also rejected emphasis on material. அதாவது இவர் பொறுத்த வரைக்கும் சோசியலிசங்கிற ஒரு வார்த்தை எடுத்திருக்கார். சோசியலிசம் என்ன சொல்லுது? போருக்கு, வர்க்க போருக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஜாதிங்கிற பேரில் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட்டக்கூடாது. ரிஜெக்டிங் சோசியலிசம் எம்பாசிஸ். இவரை பொறுத்த வரைக்கும் சமதர்மங்கிறது என்ன இருக்குது? எதை ரிஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுது? கிளாஸ் வார் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அதாவது இந்த வர்க்க போர்னு சொல்லக்கூடியது. அதே வேளையில் என்ன பண்ணோம்? தடையில்லா சந்தையுள்ள பருப்பொருள் வளர்ச்சி. அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஹி ஆல்சோ ரிஜெக்டட் எம்பஸ் ஆன் மெட்டீரியல். பொருள் இருக்கு இல்லையா? மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டு, தடையில்லாத பொருள் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். வர்க்க போர் இருக்கக்கூடாது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவனுக்கு இந்த பொருள் தான், இவனுக்கு இதுதான் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரியான உயர்ந்த தாழ்ந்த சண்டையெல்லாம் இருக்காது. இல்லாத அகிம்சை முறை இருக்கணும். அதே மாதிரி நான் இதற்கு தடையில்லா சந்தை, எந்த ஒரு பிரேக்கபிளும் இல்லாத தடையில்லா சந்தை முறை இருக்கணும். காம்படிஷன் அண்ட் எஃபிஷியன்சி இன் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ். சுதந்திரமான முறையில் தடையில்லா வாணிபத்தின் மூலமாக போட்டியும் திறன் அடிப்படையிலும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பொருள் வளர்ச்சி, பருப்பொருள் வளர்ச்சின்னு சொன்னோம் இல்லையா? இந்த மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டு, பருப்பொருள் என்னென்ன பொருள் உற்பத்திங்கிற வளர்ச்சி இருக்கணும். அதில் போட்டி திறனெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறார். போட்டி திறனாக இருக்கணும் ஆகிய முக்கியத்துவத்தை நிராகரித்தார். இதெல்லாம் என்ன பண்ணுமா? அவர் இதிலெல்லாம் நம்பிக்கை வைக்கலை. வர்க்க போர் இருக்கக்கூடாது, ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த போட்டி, தேவையில்லாத போட்டி, திறன் வளர்ச்சி, இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடிச்சிக்கக்கூடாது. ஸோ தடையில்லாத பொருளாதார அமைப்பு இருக்கணுமே தவிர முன்னேற்றத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். எந்த ஒரு பிரச்சனையிலையும் அகிம்சை முறை தான் தீர்த்துக்கணும். காந்தி அண்டு குமரப்பா envisioned an economy focused on satisfying human needs and challenges while rooting out socio-economic conflict, unemployment, poverty and deprivation. அதாவது காந்தியும் குமரப்பா என்ன பண்ணியிருக்காங்க? மனிதனுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைவேறணும்னு சொன்னால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், சோசியோ எக்கனாமிக் கன்ஃப்ளிக்ட், சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை, அதோடு என்ன பண்ணுறோம்? ஏற்றத்தாழ்வுகள், ஆதரவற்ற நிலைன்னு சொல்கிற அந்த டெப்ரிவேஷன் சொல்கிறோம் இல்லையா? இந்த வறுமையும் ஆதரவற்ற நிலையும் வேலையில்லா திண்டாட்டங்களும் சமூக பொருளாதார பிரச்சனைகள்லாம் என்னவாக இருக்குது? மனிதனுடைய தேவைகளுக்கும் சவால்களாகவும் மிகவும் அடிப்படையான ஒன்றாக உள்ளது. ரூட்டிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் என்ன பண்ணோம்? இதையெல்லாம் நீக்கணும்னு சொன்னால் முதல்ல சமதர்ம சமுதாயமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பவர்ட்டி அண்ட் டெப்ரிவேஷன் இதையெல்லாம் முதல்ல எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அகிம்சை முறையை கையாளணும் அப்படிங்கிறது தான் ஒரு குமரப்பாவனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. என் மனிதனுடைய எல்லா தேவைகளையும் சவால்களையும் எடுத்துக்கணும், நிறைவேற்றணும்னு சொன்னால் ரூட்டிங் அவுட் ஆஃப் அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகளையும் வேலையின்மையும் வறுமையவும் ஆதரவு நிலையும் போக்கணும். குமரப்பா ஒர்க்கட் ஆஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அட் குஜராத் வித்யாபீத் இன் அகமதாபாத்தில் கூடிய என்ன சொல்கிறது வித்யாபாத்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்காரு? அதாவது குமரப்பா ஒர்க்கட் ஆஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காரு? ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அட் குஜராத் வித்யாபாத்துங்கிற அகமதாபாத்தில் குஜராத் வித்யாபாத்துங்கிற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ வாயில் சர்விங் ஆஸ் அ எடிட்டர் ஆஃப் யங் இந்தியா டூரிங் த சால்ட் சத்தியாகிரகா, இளைய யங் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில் எடிட்டராக இருந்துக்கிட்டு சால்ட் சத்தியாகிரக, காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, அதுலேயும் பங்கெடுத்திருக்கார். அதுதான் இவருடைய இதாக இருந்திருக்கு. அதில் இருந்துக்கிட்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா விதமானதும் செஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்போ அதில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி கொண்ட அந்த வித்யாபவனில் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குஜராத் வித்யாபத்துங்கிறதுல என்ன பண்ணியிருக்காரு? ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு அதே சமயம் யங் இந்தியாவில் எடிட்டராகவும் இருந்துக்கிட்டு
சால்ட் சத்தியாகிரகம் நடந்துச்சு இல்லையா, உப்பு சத்தியாகிரகம், அந்த சூழ்நிலையில் அவர் அங்கே ப்ரொஃபஸராகவும் வேலை பார்த்துக்கிட்டு யங் இந்தியாவில் பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்துகிட்ருக்கார். he founded the ஆல் இந்தியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் in 1935. அதாவது அனைத்து கிராம தொழில் கழகம் 1935 இவர் ஏற்படுத்தியிருக்கார், இவர் தான் உருவாக்கியிருக்கார். அண்ட் வாஸ் imprisoned ஃபார் மோர் தென் a year during the குவைட் இந்தியா மூமெண்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, கிராம தொழில் வளர்ச்சியை முன்னேற்றத்தோட வெள்ளை நவீன இயக்கத்திலையும் ஓராண்டுக்கு மேலே சிறைக்கும் போயிருக்கார். முதல்ல எடிட்டராக இருந்தார், ப்ரொஃபஸராக இருந்தார், அந்த சால்ட் உப்பு சத்தியாகிரகத்தின் போது. அப்புறம் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிராம தொழில்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்தினார் 35. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சுதந்திரத்திற்காக அந்த வெள்ளையினை வெளியேறதுக்கு நடந்தது இல்லையா, எப்போ வெள்ளையினை வெளியே நடந்தது, 1942 ஞாபகம் இருக்கா? அப்போ அதில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வருஷம் சிறையிலையும் இருந்திருக்கார், சிறைக்கும் போய் சேர்ந்துட்டார். ஹீரோ டூரிங் ஹிஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் எக்கனாமிக் அண்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது சிறையில் இருந்துக்கிட்டு நிலைத்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுகிறார். எக்கனாமிக்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புக் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இயேசுவின் வழிமுறைகள் 1945 த ப்ராக்டிஸ் அண்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் ஜேசஸ். இவர் முஸ்லீமாக இருக்கார், இது பண்ணியிருக்காரு. அதோடு என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஜோசப் சலதுரை இருந்தார் இல்லையா, ஜோசப் சலதுரை இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவர் இயேசுவுக்கான ஒரு தான் எழுதியிருக்காரு. இயேசுவனுடைய கருத்துக்களை பற்றியும் இவர் எழுதியிருக்கார். நிலைத்த பொருளாதாரங்கள் எழுது, இயேசுவனுடைய வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்தவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறை, ப்ராக்டிஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜேசஸ், இயேசுவனுடைய வாழ்க்கை முறையும் அதனுடைய வழிகாட்டுதல்களையும் கிறிஸ்டியன்ஸ்க்காக எழுதியிருக்காரு. இட்ஸ் த எக்கனாமிக் ஆஃப் த வே ஆஃப் லைஃப், இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான வழிமுறை அப்படிங்கிறதையும் இவர் எழுதியிருக்கார். இந்த 2 புக்கையும் இவர் எழுதியிருக்கார். எங்கள் சிறையில் இருந்துக்கிட்டே, இந்த சிறையில் ஒரு வருஷம் உள்ளே போயிருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த புக்கையும் எழுதிட்டு இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கார். ஏன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் இவர் ஆற்றின சேவைகள் அந்த மாதிரி இருக்குது. இவர் காந்திய பொருளாதாரத்தினுடைய ஃபாலோவராக இருந்ததுனால இவர் கிராம கைத்தொழில்கள் கிராம தொழில் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்காரு. இவர் என்னென்ன இருக்கார், எடிட்டராகவும் இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணிவிட்டு சிறைக்கும் போயிட்டு சிறையில் இருந்துக்கிட்டு தேவையான அளவுக்கு பொருளாதாரத்துக்கான என்னென்ன பண்ணுமோ அதில் இருந்துக்கிட்டு புக்கும் எழுதியிருக்கார். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ்னு எழுதியிருக்காரு. ப்ராக்டிஸ் அண்டு பர்செப்ட்ஸ் ஆஃப் ஜேசஸ் எழுதியிருக்கார் கிறிஸ்டியன்ஸ்க்காக. அடுத்தது எக்கானமி ஆஃப் த வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கார் இல்லையா. ஸோ இது மாதிரியானது. அடுத்தது என்ன பண்ணியிருக்காரு, several of Gandhi's followers developed a theory of environmentalism. அதாவது காந்தி பின்பற்றுறவங்க சுற்றுச்சூழல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார். சுற்றுப்புற சூழலியல் அடுத்த வருஷம் ஒரு புக்கே படிக்க போகிறோம், ஏன்னா அது ஒரு பாடமே படிக்க போகிறோம், என்விரான்மெண்டலிசம். அதை பற்றி வேறு என்ன சொல்கிறாரு, காந்திய கருத்துக்களை பின்பற்றுறவங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் பொருளியலுங்கிறதையும் ஒரு இது இருக்குது, அதாவது சுற்றுச்சூழலியல் குறித்தும் எழுதியிருக்கார். ஏன்னா காந்தி கிராம கோட்பாடுகளை கொண்டவர். கிராமம் நல்லா இருந்தால் மட்டும் இந்தியா எங்கே இருக்குது, கிராமங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொன்னார். அதனால் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்னா கிராமங்கள் நல்லா இருக்கணும்னு காந்தி தத்துவம், அதை தான் இவர் அதில் எடுத்து பயன்படுத்தியிருக்கார். குமரப்பா took the lead in a number of relevant books in the 1930s and 1940s. 1930 மற்றும் 40களில் இருந்த புக்கெல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, தமக்கு தேவையான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். அதனுடைய ஆய்வுகளெல்லாம் எடுத்து இவர் பயன்படுத்தியிருக்கார். ஓகேவா. ஹிஸ்டரியன் ராமச்சந்திரா குவா கால்ஸ் குமரப்பா த கிரீன் காந்தியன், portraying him as a founder of modern environmentalism in India. அதாவது இந்த ராமச்சந்திரா வரலாற்று ஆய்வாளர் ஹிஸ்டாரிக்கல் இவருக்கு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹிஸ்டாரியன் ராமச்சந்திரா குஹா வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹான் அவர் என்ன சொல்லியிருக்கார், குமரப்பாவை கிரீன் காந்தியன், அதாவது பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் பசுமை புரட்சிக்காக விவசாயத்துக்காக சொன்னதுக்காக இந்தியாவின் சுற்றுச்சூழலில் இவர் அந்த மாதிரி சொன்னதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் சுற்றுச்சூழலுக்காக எழுதியிருக்காரு என்வரன்மெண்டலிசம், அதுக்காக இவருக்கு அந்த பேரை கொடுத்துருக்கார். போர்ட்ரிங் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் என்விரான்மெண்டல்ஸ் இன் இந்தியா, நவீன இந்தியாவிற்கான நவீன சுற்றுச்சூழலியலை பற்றி இவர் சொன்னதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காங்க, கிரீன் இண்டியன், அதாவது பச்சை காந்தி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி குமரப்பா ஒர்க்டு ஃபார் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் இந்தியன் அண்டு த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டு டெவலப் நேஷனல் பாலிசிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு. காந்திபுரம் இவர் என்ன குமரப்பா திட்டக்குழுவிலையும் பங்கெடுத்துள்ளார், இந்திய திட்டக்குழுவிலும் இவர் பங்கெடுத்திருக்கார். அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸில் நேஷனல் பாலிசிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிற இதில் இருந்திருக்கார். திட்டக்குழுவில் இருந்துக்கிட்டு தேசிய காங்கிரஸில் பணியாற்றிட்டு வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, வேளாண்மைக்காக
நிறைய கொள்கைகளும் உருவாக்கியிருக்காரு. நேஷனல் பாலிசிஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக, வேளாண்மைக்காகவும் கிராம முன்னேற்றத்திற்காகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தவாறு நிறைய கொள்கைகளை உருவாக்கியுள்ளார். He also traveled to China, Eastern Europe and Japan to diplomatic assignments and to study the rural economic system. அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கெல்லாம் அரசு முறையிலேயே பயணம் போய், இவர் அந்த இதில் இருந்தார் இல்லையா, அதாவது தேசிய காங்கிரஸில் இருந்தார் இல்லையா, அந்த முறையில் அரசு முறையிலேயே பயணம் செஞ்சு அங்கேருந்த கிராம வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பார்வையிட்டிருக்கார். அதில் எல்லாம் போய் பார்த்து ஜப்பான் டிப்ளமேட்டிக் அசைன்மெண்ட்ஸு, அதாவது மிகவும் மேம்பாடான வலைத்திட்டங்கள் எல்லாம் பார்வையிட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டடி த ரூரல் எக்கனாமிக் சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய கிராம முறைகள், கிராம அமைப்பு முறைகள், விவசாய முறைகள் எல்லாத்தையும் பார்வையிட்டு அதன் அடிப்படையில் டிப்ளமேட்டிக் என்ன மிக உயர்ந்த முறையில் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து நமது நாட்டில் அதை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கார். புரியுதா? இதுதான் குமரப்பாவினுடைய மிகச்சிறந்த பொருளாதார கருத்துக்களாகும். இவர் இருந்த பீரியட்ஸ் எல்லாம் கம்மி தான், ஆனால் இவரால் உருவானது என்ன, மிகச்சிறந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும். காந்தியினுடைய அடிப்படையில் வாழ்ந்ததுனால இவரை காந்திய பொருளாதாரம்ட்டாங்க. அதுவும் இவருக்கு என்ன சொல்லிட்டார், இந்த குஹங்கிறவர் என்ன சொல்கிறாரு, கிரீன் காந்தின்னு சொல்லிட்டாங்க, பச்சை காந்தின்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு இவருடைய பொருளாதார கருத்துக்கள் இருக்குது. ஸோ இதோட பாடத்தை முடிச்சுக்கிறோம். அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நல்லா தெளிவாக படிச்சுட்டு எழுதி அனுப்புங்க. சிம்பிளானது தான். படித்து எல்லா பாயிண்ட்ஸும் நல்லா ஞாபகத்தில் எழுதுங்க. படித்தது கேட்டது மட்டும் எழுதுனா போதாது, இருக்கிறதையும் நல்லபடியாக படித்து புரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.